உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை போட்டுக்கலையா? நானா? மலிஷ்கா, 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 ஸ்டாப் மலிஷ்கா, மலிஷ்கா. இன்னைக்கு என்னதான் நடக்குது? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லக்ஷ்மி தான். திரும்பி போயிட்டா. என் பின்னாடியே வரலையே. எப்ப பாரு என் பின்னாடி தானே வருவான். எப்பவுமே என்ன சமாதானப்படுத்துவான். ஆனா இன்னைக்கு வரவே இல்லை. நல்லது ரிஷி, நீ மாறிட்ட இல்லையா? ஃபைன், நீ மாறிடு. நானும் இப்ப மாற போறேன். முதல்ல என் பிரச்சனையில நான் யாரையும் இன்வால்வ் பண்ண விட மாட்டேன். இனி பண்ணுவ. முக்கியமா நீலம் ஆண்டி, அவங்க பேச்ச நீ எப்பவுமே கேப்பல்ல. சந்தோஷமா? இப்ப ஹாப்பியா? இதானே வேணும். சந்தோஷமா? அப்படின்னா என்னது? சந்தோஷப்படுறதுக்கு ஆசை இருக்கணும்னா அதுக்கு காரணம் போதும் போதும் போதும். லட்சுமி, உன் ஆக்டிங் நிறுத்துறியா? உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த டிராமாலாம் வேண்டாம். உனக்கும் நல்லா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக சொல்றேன்னு. ஆனா எனக்கு தொல்லை கொடுக்கதான் உனக்கு பிடிச்சிருக்கல. நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தொல்லை கொடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆல்ரெடி எனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். இப்ப மலிஷ்கா எதுக்கு போனா? அவளை கூப்பிட்டு தான் போனேன். ஆனா அவன் பேச்சு கேட்கல. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தேவையே இல்லாம நானும் மலிஷ்காவும் சண்டை போட்டுக்கிறோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. நான் காரணமா? ஆமா, நீதான் காரணம். ஆனா நான் என்ன பண்ணேன்? உனக்கும் மலிஷ்காவுக்கும் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? நீதான் இப்ப என்னோட கேபின்ல இருக்கல. நான் உன்னோட உன் பெட்ரூம்ல கூட தான் இருக்கேன். ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. இங்க நடக்கிறத பார்த்துட்டு யாருக்காவது கோவம் வரணும்னா அது எனக்கு தான் வரணும். மலிஷ்கா இங்க வந்தா, அவ என்ன பார்த்தா, அவளோட மூடு போயிடுச்சு. அவ இங்க இருந்து போன நீ பின்னாடியே ஓடுற, போய் கெஞ்சுறதுக்காக. இப்ப அவ பின்னாடியே ஓடனல. இதெல்லாம் தானே நீ பண்ணிட்டு இருக்க. போதும் போதும், வாய மூடு. திரும்ப ஆரம்பிக்காத. நான் ஒண்ணும் இல்ல, நீ தான் ஆரம்பிச்ச. சொல்ல போனா நீ தான் என்ன திட்டிக்கிட்டே இருக்க. பின்ன திட்டுதானே செய்வ? ஏன் நீ எதுவும் பண்ணலையா? லட்சுமி, இங்க எல்லா தப்பையும் நீதான் பண்ற. அது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா விழுந்திருக்க மாட்டல. நீ விழாம இருந்திருந்தா நான் உன்னை பிடிச்சிருக்க மாட்டல. நான் உன்னை பிடிக்கலனா மலிஷ்கா பாத்துருக்க மாட்டல. அவ பார்க்காம இருந்திருந்தா எல்லாமே நார்மலா இருந்திருக்கும். ஆனா உனக்கு பார்த்து நடக்க தெரியாதுல்ல. உனக்கு கீழே விழணும், நான் உன்னை பிடிக்கணும், அதான ஆசை. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம், நீ என்ன பிடிச்சதால மலிஷ்கா கோவப்பட்டு போயிட்டாளா? ஆமா மேடம், அவ இங்க இருந்து போனதுக்கு நீ தான் காரணம். அப்ப நீ என்ன எதுக்காக பிடிச்ச? அவளுக்கு உன் மேலதான் கோவம். நீ இந்த மாதிரி பண்ணதால அவ கோவப்பட்டா. நான் காரணமா? நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்பிக்கை துரோகி. நீ கீழே விழ போன, நான் உன்னை பிடிச்சேன். இது ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன். அவ்வளவுதான். உனக்கு இப்ப யார பத்தி கவலை அதிகம்? நீ கீழே விழுந்திருந்தா உனக்கு அடிபட்டிருக்கும்ல. அடிபட்டா விட வேண்டியதானே? இல்லனாலும் உனக்கு என் மேல கோவம் இருக்கு. எனக்கு என்ன, ஆனா உனக்கு என்ன இருக்குல்ல? 3 மாசம் நான் எப்படியாவது உன்னை சமாளிச்சாகணும்ல. நான் உன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கலனா அப்ப நீ நேரா ஜட்ஜ் மேடம் கிட்ட போவ. என்ன பத்தி அவங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லுவல்ல. அங்க மீட்டிங்ல என்ன பத்தி ஏடா கூடமா சொல்லுவல்ல. சாரி, நீ மேல கோவத்துல இருக்கன்னு தெரியும். ஆனா நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். Really? நல்ல வைஃபா? நல்ல வைஃப் இப்படிதான் இருப்பாங்களா? அதிகாரம் பண்ணிக்கிட்டு? அப்படின்னா நீ என் மேல அதிகாரத்தை செலுத்துற. உன்னால எல்லாரும் என்ன திட்டுறாங்க, அதுவும் அடிக்கடி. அதுவும் எல்லாரும் என்னதான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாலதான் டிவோர்ஸ் கிடைக்கலையா? டிவோர்ஸ் கிடைக்காததுக்கும் சேர்த்து என்னதான் திட்டுறாங்க. சரி இருக்கட்டும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் லட்சுமி. உனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லையா? இன்ஃபேக்ட் டிவோர்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டது நீதான். உன்னோட டிக்ஷனரியில டிவோர்ஸ் அர்த்தம் என்னங்கறத பாரு. என்ன ஏன் டிக்ஷனரியில இதெல்லாம் எதுவும் இல்ல. என்னது? இதோ நமக்கு நடுவுல நடக்குதுல, இதெல்லாம் தான். இதுக்கு பேர் டிவோர்ஸ் இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் யாருக்கு டிவோர்ஸ் ஆக போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. ஒருத்தர் பெட் மேல படுத்துக்கிறாங்க, இன்னொருத்தர் கவுச்ல. ஆனா மொத்த ஃபேமிலி இத வேற மாதிரி பாக்குறாங்க. எது நடக்கலையோ அத. என்னன்னா நான் அதை தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்தோம், நீயும் நானும். அப்ப மொத்த ஃபேமிலி அதை பாத்துருப்பாங்கல்ல. அது என்னன்னா நீ என் கையில. சரி பரவாயில்ல. இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தனா, நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்படாத. இதுதான் அதிகாரம் செலுத்துறது. எனக்கு இப்ப கோவம் வருது, ஆனா நான் கோவப்படக்கூடாதுல்ல. சரி, நீ தாராளமா கோவப்படு. மறுபடியும் எனக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கறியா? எனக்கு ஆர்டர் கொடுக்கறியா? லட்சுமி, நான் உன்னோட ஒரு பேச்ச கூட கேட்க போறதில்ல. புரியுதா உனக்கு? நான் எப்ப பார்த்தாலும் உன்னோட பேச்ச கேட்கறேன்னு வீட்டுல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ உட்காருன்னு சொன்னா நான் உட்கார்றேன்னா, நீ ஸ்வீட் கொடுத்தா நான் லட்டு கொடுத்தா நான் அதையும் சாப்பிட்டேன். இப்படி எவ்வளவு வேலை எல்லாம் பாக்குற நீ? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ சமைச்சதை சாப்பிட வைக்கணும்னு நினைச்ச, சாப்பிட வச்சுட்டேன். அதோட விட்டியா? என் ஹோட்டல்ல என் கேபின்ல என் கூட உட்கார்ந்திருந்த. ஏன்? எதுக்கு இதெல்லாம்? இதுதான் அதிகாரம். ஒரு சின்ன பையன் பார்த்தா கூட சொல்லிடுவான், நீ என்ன அதிகாரம் பண்ற. அவனுக்கு தெரிஞ்சிரும். அதை பார்த்துட்டு ஊர் முழுக்க போய் சொல்லுவான். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நான் அந்த மாதிரி பண்றதும் கிடையாது. நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டேன். எதுக்கு கவலை? நான் உன்னை கேட்டனா எனக்கா கவலைப்பட சொல்லி? இல்ல அப்புறம் எனக்கா கவலைப்படுற?
எனக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஆயுஷ் செய்ய வேண்டிய வேலைய ரிஷி கூட செய்யலாம்ல. என்ன? ஆயுஷ் இப்ப மகாபலேஸ்வருக்கு கிளம்புறான்ல, அப்போ அவன் கூட ரிஷியும் போலாமே. ரிஷியும் டீல ஃபைனல் பண்ணலாம். ரிஷிக்கு இப்பெல்லாம் வீட்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதனால அவன் வெளியூர் போயிட்டு வந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவான்ல. ஓகே, நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஓகே. இப்போ எப்படி லக்ஷ்மி ரிஷி பக்கத்துல வரான்னு பாக்குறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி என் பையனை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பிளான் பண்றாள்ல அந்த லக்ஷ்மி. என் பையன் இங்க இருந்தா தானே அது நடக்கும். அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவா? ரிஷி ப்ரோ ஒரு நிமிஷம். ரிஷி ப்ரோ நில்லுங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரிஷி ப்ரோ ஐம் சாரி, நான் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். லக்ஷ்மி கூட ஏதாவது சண்டை நடந்துச்சா என்ன? சண்டைலாம் எதுவும் நடக்கல. சண்டை நடக்கலையா? அப்புறம் ஏன் நீங்க இப்படி அப்செட்டா சுத்திட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல, என் லைஃப்ல ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரியே தோணுது. உங்க லைஃப்ல ஆல்ரெடி அந்த லக்ஷ்மி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கே, இதை தாண்டி என்ன இருக்க போகுது? எனக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆச்சு. ஆனா ஏன் ஆச்சு? என் மனசுல தான் ஃபீலிங்ஸே இல்லையே. ஆனா ஏன் இப்படி தோணுது? என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன? உனக்கு என்கிட்ட ஏதாவது வேலை இருக்கா என்ன? ஆமா, அது இந்த கேவிஎல்ஸ் ரெசார்ட் மெயில் பண்ணிருந்தோம்ல, அவங்க மகாபலேஸ்வருக்கு கூப்பிடுறாங்க. நான் அங்க போறதுனால நாளைக்கு மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. ஆயுஷ் உன்னோட ரூம்ல யாரும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் பேசிக்கலாமே. எனக்கு என்னதான் நடக்குது? லக்ஷ்மி கிட்ட அவ்வளவு நெருங்கிட்டேன். ஏன் லக்ஷ்மி கிட்ட நான் அப்படிலாம் போகவே கூடாது. அதுவும் இப்ப கூடாது. அண்ட் எனக்கு லக்ஷ்மியை கொஞ்சம் கூட பிடிக்கல. ரிஷி இப்போ என்னை பத்தி என்ன யோசிப்பான்? இல்ல, அவன் என் பக்கத்துல வந்தப்போ என்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இல்ல அவனுக்கு அதெல்லாம் எதுவும் புரியக்கூடாது. இல்ல, நான் என்ன ஃபீல் பண்ணங்கிறத லக்ஷ்மி கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆனா லக்ஷ்மி எப்படி அந்த விஷயத்தை புரிஞ்சுப்பா? புரிஞ்சுக்க மாட்டா. நான் அவ பக்கத்துல போகும்போது அவ தான் எதுவும் ஃபீல் பண்ணலையே. எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அவனோட மூச்சு காத்து. ஆனா நான் எப்படி அதை உணர்ந்தேன்? நான் எப்படி உணர்ந்தேன்? நடக்கிறது எல்லாமே இங்க தப்பா இருக்கு. எல்லாமே தப்புதான். இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.